Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்ல நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. கவுண்டமணிக்கு அப்புறம் நீங்கள் அதிகமாக சேர்ந்து நடித்ததுன்னா வடிவேல். வடிவேல் அவருக்கு உங்களுக்குமான நட்பு. வடிவேல் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அப்படிங்க எப்படின்னா, என்னம்மா கண்ணுன்னு ஒரு படத்தில் நடிச்சுன்னு இருக்கோம் நானும் அவர். அப்போ அவர் வந்து பேச சவுந்தரு நான் வந்து அந்த சிகரெட்டை மூஞ்சில் விட்டான்ல சவுந்தரு, கோவைச்சாலை மூஞ்சில், அதெல்லாம் எங்கே போச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே பொண்டாட்டி மூஞ்சில் ஊதும் தலைவா, அது இப்படின்னு அதை வச்சு அடிக்கிறது. நம்ம அப்படியே பார்க்க நேரில் அப்சர்வேஷன் தான். மதுரை அவர் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஊரில் இருக்கிறானுங்க. மதுரையில் வடிவேல் பண்ண எல்லாருமே அந்த ஊரில் இருக்காங்க. அந்த ஊர் எல்லாம் அந்த கேரக்டர் எல்லாமே. நான் ஒரு மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னேன், தலைவா நம்மளை மாதிரி பேசி திரியானு தலைவர் எல்லாரும் அப்படின்னு. வந்து வெளியே சொல்கிறாரு, அவங்கள மாதிரி தான் நம்ம பேசி திரிறோம். அதனால் வடிவேல் வந்து எப்படின்னா பயங்கர ரசிங்க. நல்லா நடிச்சிட்டிங்கன்னா கொண்டாடுவோம். சவுந்தரு பாட்டு ஒரு பஞ்சு கொடுப்பாரு, சூப்பர் டக்குன்னு வேஸ்டா நீ அடுத்த போட்டு வந்துடும் அப்படி. அந்த மாதிரி ஒரு செம்ம ஜாலியான ஆளுங்க. நான் வந்து இப்போ சேரன் படத்தில் வெச்சி கொடி கேட்டு நடிக்க போகிறேன். ஒரு கிளி ஜோசி கேரக்டர் மாமான்னு தான் சொல்கிறேன். அப்படி யார் சேரன். சரி நான் போயிட்டேன். இங்கே தான் நடந்தது. என்ன ஒரு இது கோவூரில். அப்போ கோவூர் தானே பயங்கர ஷூட்டிங் மேட்ச் பண்ணாங்க. அப்புறம் அங்கே போயிட்டேன். போன உடனே சவுந்தரு எனக்கு பார்த்தல இப்படி சவுந்தரு என்ன, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவர் உதயகுமார் படத்தில் அப்போ தான் என்ட்ரி ஆகிறாரு. அதனால் என்னை வந்து வாசல் படத்தில் பார்ப்பேன். அண்ணன் பார்த்துச்சே பார்ட்டி அண்ணன் என்னன்னு. அப்புறம் அவர் பேசிட்டு என்ன பார்த்தேன், சவுந்தரு அப்புறம் என்ன உடனே எழுதுற வேறு கேரக்டர். அப்படி என்ன கேரக்டரு இதுமாதிரி இதை கிளி ஜோசி. சவுந்தரு அது நல்லா இருக்கா சவுந்தரு, இந்த ஒட்டகா பால் பண்ணு சூப்பராக இருக்கும். நான் கூப்பிட்றேன் பங்காளி ஒட்டக பால் கரெக்டாக பண்ணுவோம். அப்படி சவுந்தரு போட்டுருவோம். சவுந்தரு பண்ணுவோம் அப்படியா. சரி அப்போ மீசை கீசை அதெல்லாம் வாங்க, அது கொஞ்சம் ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ தாலி வச்சுருவாங்க. மீசை மட்டும் போய் நேராக பார்பர் ஷாப் போய் மீசை சரி பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நடிச்சுதான். அந்த மாதிரி பயங்கர ரசிக்குங்க. மிகப்பெரிய அதாவது உங்களுக்கு நல்லா நடிச்சுட்டா பாராட்டு. நல்லா நடிக்கலாம் எல்லாரும் திட்ட தானே செய்வாங்க, இயற்கை தானே. அது ஏதாவது ரவுஸ் விட்டுருவாங்க. துபாயில கூட ஒட்டக பண்ணலாம் டீப் ராய் சொல்லிருக்கலடா. ஒட்டகத்துக்கு நான் எங்க போறது? அது 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்துல பாத்துக்கிறேன். அவன் பான் ஆக்டர், அதாவது பை பர்த்லேயே பை பிளட்லேயே ஆக்டிங். என் ஒய்ஃப் என் ஒய்ஃப் வந்து நானும் என் ஒய்ஃப் இப்போ டிவி பார்ப்பேன்ல, ஏன்னா அதாவது ரத்தத்திலே இருக்குதுங்க அப்படின்னு என் ஒய்ஃப். அதாவது காமெடின்றது வந்து அது ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்கும். அப்படிங்க நீங்கள் ஒரு சீன் சொல்லி அந்த சீனு பழசு செல்லாது தலைவா செல்லாது யாராவது டைரக்ட் சீன் சொல்லுவாங்கல்ல, பழசு வேறு ஏதாவது பிடிக்கும் வேறு ஏதாவது பிடிக்கல டேய் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு மெருக இருக்கும் அப்படி அந்த சீனை. ரொம்ப டெடிக்கேட்டட். அவனும் ரொம்ப டெடிக்கேஷன் சீனில் ரொம்ப டெடிக்கேஷன். வடிவேலு கூட நடித்த பல நடிகர்கள் அவரை பற்றி சமீப காலமாக விமர்சனிக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தேவையில்லாது. ஏன் தேவையில்லாதுன்னா, இப்போ சித்ராலட்சுமி சார் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம், ரொம்ப வருஷமாக பழக்கம். அவர் என்னை கூப்பிடவே இல்லையே, ஏன் அப்படின்னு நினைக்கிறத நீ போய் கேர அவர்கிட்ட. சார் என்ன சார் என்னெல்லாம் கூப்பிட மாட்டேங்க, அதில் என்ன உனக்கு ஈகோ? வாலி சொன்ன ஈகோவை ஈகோன்னு தான் மேட்ரு. அவர் போன போடு பிடிக்கவே முடியலையா, யார்கிட்ட சொல்லி அனுப்பு. அண்ணா இது மாதிரி நான் முடியலண்ணா, என்ன வந்து பாருண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுறேன், ஏன்னா நான் என்னென்ன பண்ண கூட கேளு சார். இங்கே என்னென்ன தடை என்னென்னா நம்ம கேட்குறது தயங்குறது. அது ஒரு ஏன் டிவி மூலியமாக சொல்கிறேன். அதே ஒரு 3ஆம் வருஷங்கிட்ட நானும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நீங்கள் ஒன்று சார் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன். இப்போ நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சுயமாக எதுக்கு இது பண்ணுறீங்க? உங்களுக்கு தெரிந்த விஷயங்களே எல்லாரும் சொல்லணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அது இன்ட்ரெஸ்ட்டாக சுவாரஸ்யமாக, இதுதானே மேட்ரு. இப்போ நான் வந்து வடிவேல் படத்தில் நடிச்சிருக்கேன், விவேகோடையும் நடிச்சிருக்கேன், நான் நடிக்காத நடிகர் யோகி பாபோடையும் நடிச்சிருக்கேன், சந்தானத்தோடையும் நடிச்சிருக்கேன், சூரிய கூடையும் நடிச்சிருக்கேன். அப்போது நீங்கள் ஏன் அவர் ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணுறீங்க? அப்போ அவர் தவிர்த்துட்டா அவங்களாம் நடிக்க முடியாதா? அது இல்லாமல் நடிச்சிட்டு இருக்காங்களா, முத்துக்காலையோ கிங்காங் ஷோ பண்ணுறாங்க, நிறைய பெஞ்சமின் ஷோ
பட் நான் அவரையே ஒரு தனிப்பட்ட மனிதனை எதிர்பார்க்குறேன் சார். அந்த படத்தில் நடிக்க வச்சாரு, உனக்கு அதை வச்சு ஒரு பேர் வந்துச்சுல்ல. அதை நீங்கள் பிக் பாஸ் போனீங்கன்னா அதில் ஒரு பேர் வரும். அதை வச்சு நீ தான் சம்பாதிக்கணும். மறுபடியும் இப்போ விஜய் டிவியில் கூட்டம் பிக் பாஸ் நீ போவாங்களா சொல்கிற ஒரு பேச்சு. அதை வச்சு நீ ஏன் பண்ணணும் ஓவியா மாதிரி. அதை வச்சு நீங்கள் காசு பண்ண கற்றுக்கணும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ துபாய் போகிறேன் சார் நாளைக்கு. அது வந்து லிங்க்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் தான் பேசி பழக்கமாகி அப்படி நீ தாங்க ப்ரொமோட் பண்ணி பிஆர் பண்ணி எல்லாத்துக்கும் வழி வரணும். துபாய்க்கு பண்ணி உட்காந்துருப்பியா சொல்கிற பேச்சு. நான் அதனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அப்புறம் ஒரு மெடிக்கலை போடுன்றேன் சார். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்னென்னவோ பண்ணுறோம்ல. அதில் வருஷத்துக்கு 20,000 20,000 கட்டினா 5 லட்ச ரூபா தரும். 2 தடவை வாங்கி போட முடியாது. அந்த மெடிக்கலும் தான் காப்பாற்றுச்சு. ஸோ மெடிக்கலையும் போடுங்க, அதில் என்ன இருக்குது நினைக்கலாம் சார். நம்ம யாரும் வரும்போது பார்த்துக்கலான்றது தான் பிரச்சனை. சந்தானத்தோட எத்தனை படத்தை நீங்கள் நடிச்சிருக்கீங்க? சந்தானம் வந்து ரொம்ப ஆரம்ப காலத்து நண்பா அவர். இந்த இது லுல்லுசா பார்த்தது இல்லை. ஆமாம். அப்போ வந்து டயலாக் ரைட்டர் தான் வர்றாரு. அதுக்கு ஸ்கிரிப்டு டயலாக் தான் வந்தார். அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவர் தான் ஹீரோவை நடிப்பார். அந்த மாதிரி நல்ல பேர் அவர் தான் ஹீரோவை நடிப்பார். அவரோட ஃப்ரெண்டு அவர் தான் இவரை கூட்டு வர்றதே. இறந்துட்டார் பாலாஜி. ஆமாம். கூட்டு வர அப்படி கூட்டு வரும்போது நான் பார்க்குறேன் அப்பயே ஒரு டைலாக் எது நல்லா சிங்க் ஆகும். இப்போ கூட அரண்மனை இல்லை ஆம்பளை படம் ஷூட்டிங் அண்ணா அப்போ ஒரு டைலாக் சொன்னீங்க ஞாபகம் இருக்கணும். அந்த டைலாக் ஏதாவது ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு எனக்கு அது ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்துங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் அது லொல்லு சாப்பாலேருந்து பழக்கம். அதுக்கு ஆனால் பட் என்னென்னா சந்தானத்திட்ட இவர் வேணும்னு சொல்ல மாட்டார், வேணான்னு சொல்ல மாட்டார். இருந்தால் ஜாலியாக நடிப்பார், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் பார்த்த ஒரு காமெடி நடிகர்கள்னா ஹெல்பிங் டெண்டன்சின்னா காமெடி ஆக்டர்ஸ் வந்து சந்தானத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. அப்படியா? ஆமாம். ஆம்பளை படம் ஷூட்டிங் சும்மா நானே என்ன வச்சே சொல்லுறேன். ஆம்பளை படம் ஷூட்டிங். ஆனால் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஷூட்டிங் முடிஞ்சா எனக்கு முடிஞ்சிச்சு 4 மணிக்கு. அவர் வந்து முடிஞ்சிச்சு இல்லை எனக்கு என்னோட முடிஞ்சிச்சு வரைக்கும் நாலு ஜாலியாக கோயம்புத்தூருக்கு போகலாமே, பேசிய போகலாமே பழைய கதையெல்லாம் அப்படின்னா சரி போகலாம். அதில் சரின்ட்டு போனால் ஒரு ஏடிஎம்மில் அண்ணா கூட்டமாக இருக்குண்ணா ஏடிஎம் இருக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த ஒரு 5,000 எடுத்துகிட்டு இருக்கீங்க. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி காரில் உங்களுக்கு பிடிச்ச சரக்கு நகர் ரெமி மார்ட்டின் பிடிக்குன்னு சொல்கிறேன் நான் அவர்கிட்ட பேசும்போது சும்மா. அப்போ ஒரு 1000 அப்புறம் போய்ட்டு அப்படியே போய்ட்டு அப்புறம் தடவை உங்களுக்கு டைம் பாஸ் ஆரம்பிக்க சொன்னேன். இன்னோவா காரில் போகிறார் போயிட்டானே தப்பா இருக்காங்க ரெமி மார்ட்டின் வாங்கி அடிக்கிறீங்க நீ அவர் சொல்லிட்டு 1000 கை தலை வைங்கண்ணே என்னண்ணே நல்லா சம்பாதிக்கிறேன். அப்போ அதே காரில் வந்து எதுக்குண்ணா இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. சும்மா சாப்பிடணும்னு சொன்னால் அதுக்கு ஒருத்தவங்க வந்து இதுமாரி பண்ணதில்லை. ஸோ அந்த மாதிரி. ரெண்டாவது இன்னொன்று வந்து சந்தானத்தில் அதுவும் அப்படி தான். அந்த காமெடியில் டெவலப் பண்ணுறது அது டெடிகேஷன் தான், ரொம்ப டெடிகேஷன். அதாவது சீனை பற்றியே யோசிக்கிறது. ராத்திரி 2 மணிக்கு யோசிப்பேன். அது ஒரு பெரிய விஷயம்லாம் உங்களுக்கு. அதே நீங்கள் நடித்த படத்தில் இப்போ ஒரு படம் நடித்தேன் 80s பில்டப்னு. அதில் துணி சேட்டு என் கேரக்டர். நான் சேட்டு அது உனக்கு கொஞ்சமாக மனசாட்சி இருக்காடா நீ சேட்டுன்றியா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நீ சேட்டாடா. ஐயோ கடவுளே. நான் அதான் சொன்னேன் அண்ணா ஏன் உங்கள் கூட நடிக்க மாட்டேறாரு தெரியுதா. கவுண்டமன் என்ன நிறைய அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கவுண்டமன் என்ன கேட்டு அப்படின்றாரு. நான் தானே இதனால தான் உங்க கூட நடிக்க மாட்டேறாரு தலைவர். அண்ணனை போய் அப்படிலாம் பேசுனானே அவர் தானே நமக்கு வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி. சந்தானம் ஒரு ஜாலியான ஆள். இவங்களுக்கு விவேக்குக்கு என்ன வித்தியாசம்? விவேக் எப்படின்னா ஒரு டீசென்ட் ஒரு டிப்ளமேட்டிக்கான ஆள். அதுக்காக இவங்க அப்படி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் எப்படின்னா ரொம்ப பட்டும் படாமல் தான் இருப்பார், ரொம்ப பூசிக்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு பேர்னா நம்ம மணினா பூச்சி முருகன் அவர் ஒரு அப்படி ஒரு இருப்பார். பட் ஆனால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் நான் சும்மா வாக்கிங் போகிறேன் கேகே நகரில் ஒரு நாள் அப்போ கேகே நகரில் இருந்தார். அப்போ வரும்போது காரில் வந்தார். வந்துட்டு சவுந்தர் நாளைக்கு தான் ஷூட்டிங் இருக்காங்க. இல்லை தலைவர் ஏவிமாங்க தரணி படம் தில்லு படம் அப்போ தான் ஃபஸ்ட்டு தரணி படம் ஷூட்டிங் நடக்குது, நீங்கள் வாங்க ஒரு கேரக்டருக்கு. ஆனால் சப்போஸ் அந்த கேரக்டர் அவர் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி தரேன் நான் ஒன்றும் பண்ணுவேன் கோச்சு கூட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தலைவர் நான் வரேன்னு சொல்லிட்டு ஏவி போயிட்டா கரெக்டாக தரணி கரெக்டாக சொன்னாங்க தலைவர் வேறு ஒரு பிரச்சனை அப்படி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவர் நான் கிளம்புறேன். தரணி என்ன போட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, கன்வீன்ஸ் இங்கிலீஷ் கேட்டுறாதீங்க, சாயங்காலம் கூட்டு வச்சு அடிப்பானுங்க. அப்படியே சரி தலைவர் ஓகே தலைவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விவேக் என்னை ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தலைவர் கடவுள் புண்ணியத்தில் யாருமே வேணான்னு சொன்னதில்லை. ஐயோ அப்படின்ட்டு அது என்னன்னு தெரில. அது ஒரு நான் வந்து கொஞ்சம் டைரெக்டாக பேசுகிற ஆள் தான், ஓப்பனாக பேசுகிற படங்களால ஒன்றும் இல்லை. அந்த இவர் நடித்த படத்தையே பேருனா வடிவேல் என்னது இந்திரலோகத்தில் படத்தை வந்து நான் படம் பார்த்து வந்தோன்னே எனக்கு போன் அடிக்குது பார்ட்டி சவுந்தர் படம் பார்த்துட்டியா நான் பார்த்தேன் தலைவர் அப்படில என்ன அப்படி
நீங்கள் நல்லா அடிச்சிருக்கீங்க தலைவர், உங்கள் கேரக்டர் நல்லா தான் பண்ணீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லு அப்படி அது நான் இப்படி தெளிவாக சொல்லுறது. அதான் சொல்லு ஆமாம் தலைவர் அப்படின்னா, சரி பாஸ்போர்ட்டுக்கு தான் விட்டா இருக்கு, துபாய்க்கு போகிற எடுத்துருவாங்க, இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு. அவர் பிடிக்கல அந்த படம், வருஷம் போகலையே அந்த படம். ஆனால் சில பேருக்கு அது பிடிச்சிடும். நல்லா கரெக்ட், நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் பிரபுதேவா மட்டும் சொன்னா அப்படி, நல்லா இருக்குதுன்றது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லாத சொல்லிடாதீங்க அப்படின்னாரு. அது நல்லது தானே சார், நமக்கு அப்போ தெரியாது, இப்போ ராவாக இருக்கும். இப்போ வந்து பாலிஷ்டாக எவ்வளோ தலைவரே இன்னும் கொஞ்சம் பண்ணுறாங்க, ஓகே தலைவர் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாளிக்கிறேன். நம்ம ரிசல்ட்டே எப்படி சொல்லுவான், ஓகே ஓகே தான், பெருசாக இல்லை, ஓகே தப்பாக இல்லை, ஓகே ஓகே தான், இந்த ரிசல்ட் இது பேர். அந்த மாதிரி அது வேற ஆட் பண்ணக்கூடாதுன்றது தான். இப்போ சத்யராஜா சொன்னது, நீங்கள் இவ்வளோ போட்டு காசு போட்டு படம் எடுக்கிறான், அதை போய் எதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு. ரமணா படம் எப்படி இருக்குது அப்படின்னு விஜயகாந்த் உங்ககிட்ட கேட்டப்போ என்ன சொன்னீங்க? ஆமாம், அது ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்க. அதாவது சொக்கத்தங்கம் படத்தில் நடிக்க போகிறேன். அவர் எப்பயுமே ஒரு ஸ்டூலில் தான் உட்காரு, பார்த்துருக்கீங்களா? கேப்டன் வந்து இப்போ ஒரு ஸ்டூலில் போட்டு அப்படி உட்காரு, வேட்டி கட்டி உட்காரு. அப்படிங்கும்போது என்ன பண்ணேன்னா, இந்த போஜன்லாம் இந்த அவர் அசிஸ்டண்ட்டு பூஷன் தான் உட்காரு. பூஷன் கேப்டன், அப்புறம் ரமணா பார்த்தீங்களா அப்படின்னு. பார்த்தேன் கேப்டன், அந்த கிளைமாக்ஸ் ஒத்துக்கிறாங்களா கேப்டன், அந்த கிளைமாக்ஸ் இருந்தனால தான் அந்த படமே ஹிட்டு கேப்டன் அப்படின்னோடனே, அப்படியா பூஷா பார்த்தியாட என்ன சொல்லுங்க அப்படி சும்மா லைட் அடிப்பேன். அதுதான் உண்மை, அந்த படம் அங்கே வந்து கிளைமேக்ஸ் இருந்தனால தான் ஹிட்டு. அதை நான் வந்து முருகதாஸ்ஜி சொன்னது நல்லா இருக்குது, இதே பண்ணிடலான்னு சொன்னேன். ஒரு நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். மற்ற நடிகர்களுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? மனிதாபிமானம் ஓவராக உண்டு அவர்கிட்ட. ரெண்டாவது வந்து எப்படின்னா, நம்ம இப்போ அறிமுகம் இல்லாட்டி கூட பட் ஆனால் அவருக்கு தெரியும் இவர் யார் என்ன அப்படின்றத. வாசார் அசிஸ்டண்ட்டு இவர் வந்து நான் சத்யராஜ் சார் க்ளோஸ்ன்றது அவருக்கு தெரியும். ஒரு தடவை வில்லாதி வில்லன் செட்டுக்கே வந்தார். வந்தப்போ அவரும் இவரும் பேசிட்டு இருக்காங்க, நான் நின்றுட்டு இருக்கேன். அப்போ யாரோ ஒரு கேரக்டர், ஒரு ஆடியன்ஸில் ஏதோ ஒரு கேரக்டர், ஏய் சேகர் என்னையா பண்ணிட்டு இருக்கு, போ சொல்லி அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு நீ, ஏதோ பர்சனலாக பேசிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படின்னா அந்த ஆளுமைங்க அவர், அதாவது எப்படின்னா ஆளுமைன்னா அவர் தான் சரியானது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே நெப்போலியன் விஷயம் சொல்லியிருந்தார். இந்த கார்கில் போர் இருக்குல்ல, அதுக்கு நிதி திரட்டுறதுக்காக அவர் தலைமையில் தான் பண்ணோம் நாங்கள் மதுரைக்கு. ஆமாம், அப்போ வந்து நீங்கள் வந்துருப்பீங்க. போனப்போ சத்யராஜ் சார் எனக்கு ஒரே ரூமுங்க. சத்யராஜ் சார் சொன்னதுனால சத்யராஜ் சார் நானும் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். அப்போ போனால் அந்த ஷோ போயிட்டுருக்கு, போனால் எல்லோரும் 10-10. அப்போ வந்து வடிவேல் ட்ராமா நான் பண்ணேன், வடிவேல் பார்த்திபன் அவங்க சுகாசினி பண்ணதில் நான் நடித்தேன். வந்து எல்லோரும் வந்து சத்யராஜ் சார் இடம் முடிச்சிருக்கேன் மிஸ் ஆகிற போது. அப்புறம் நான் போய் மேலே தரத்தில் படுத்தாச்சு. இப்போ சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கல, ஒரு 50 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு கிடைச்சிருக்கு. திண்டுக்கல்லில் வண்டியை நிறுத்தி டிரைவர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன், நான் போய் அதுக்குள்ளே பரோட்டா வாங்கிட்டு வரேன்ட்டு 2-3 பேரை கூப்பிட்டு போய் திண்டுக்கல் ஹோட்டலில் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்து அந்த 50 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் வண்டி மூவ் ஆச்சுங்க. கிரேட். அவள் டிரைவர் அழலாம், சார் வேலையிலேருந்து எடுத்துருவாங்க சார், நான் பார்த்துக்கிற விடுங்கிறது யார் பசி விட என்ன வேலை அப்படின்ட்டாரு அப்படின்னு கேட்டான். அதை மாதிரி இது யாருக்காவது வருமா இந்த துணிச்சில்? ஒரு 50 பேர் பசியாக இருக்காங்க, பட்னியாக இருக்காங்க. மனிதாபிமானம். இந்த ஷோவுக்கு வந்தவங்க யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது, நமக்காக தானே வந்தாங்க. அந்த ஒரு இது பாருங்க. நீங்கள் ரஜினி சார் கமல் சார் வந்து வரவழைச்சி நடிகர் சங்க கடனை அடைச்சிது அவர் ஒருத்தர் தான். எத்தனையோ பேருக்கு முன்னாடி இருந்துக்கலாம், பெரிய பெரிய ஆளாக, பட் அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்ட குணம் இருக்குல்ல. ஏன் பிரபு சாரே சொன்னார்ல, கரெக்ட், இந்த மாதிரி சிவாஜி சார் டெத்துக்கு வந்து நான் இருந்தால் கூட அப்படி பண்ணியிருப்பேனான்னு தெரியல, நான் அவர் அப்படி பண்ணார். அதில் உண்மையிலே இட்ஸ் கிரேட். இன்றைக்கு விஜயகாந்த் நம்மிடையே இல்லை, அவருடைய மரணம் எந்த அளவு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு? அதாவது ஒரு 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 மனுஷன் இறந்த உடனே அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தார், அதெல்லாம் வேறு. ஆனால் வந்து அவர் செத்துட்டாருன்னு உடனே யுனானிமஸ். நானே என் ஒய்ஃப் வந்து அந்த நியூஸை பார்க்குறப்போ ஐயோ என்னப்பா போயிட்டு வந்துருப்பான். என் ஒய்ஃப் உடனே போயிட்டு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க, போன்னு சொல்லுவாங்க. பட் நானாக போயிடுவேன். போயிட்டு அந்த பதட்டம் இருக்குல்ல, அந்த பதட்டத்தை ஏற்படுத்தினவர் விஜயகாந்த் சார். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். எனக்கு என்னன்னா இப்படி போகிறது, ஏன்னா பெரிய பெரிய ஆட்சியில் போட்டு கசக்கி புழிஞ்சு எடுக்கிறாங்க. அந்த இடம் சின்ன நம்ம. பட் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண உடனே அப்பா முதல்ல ஆளாக ஃபஸ்ட்டு போய் ஒரு மாலை வாங்கிட்டு போய் கேப்டனை போய் பார்த்துட்டு அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த கம்பீரமாக இருந்த உருவம் அதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் வந்து அது வந்து அவருக்கு அந்த அரசாங்க மரியாதை அதெல்லாம் வந்து கிடச்சிது பாருங்கள். அதுதான் கடவுள். அவர் மக்களுக்கு செஞ்ச நல்லது வந்து அவருக்கு திரும்ப கிடச்சிது, இன்னும் கிடைக்கும். அவர் பேரா புகழா ஒரு சாரி அதனால் ஒரு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்லணும். எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அதை கரெக்டாக
அவருக்கு கிடைச்சது அவருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சினிமா. வேறு யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதை நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் கலியுக கர்ணன் அப்படின்னா அது அவருக்கு சரியாக பொருந்தும். உண்மை. அவருடைய இழப்பு யாரை பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? சின்ன சின்ன நடிகர்கள் தான் சார் எனக்கு தெரிஞ்சு. சின்ன சின்ன நடிகர்கள் அவங்களுக்கு தான் அந்த சம்பளங்கள் வராமல் போனால் அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். நடிகர் சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு சார். அவர் இறந்தது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அரசியல் வாழ்க்கையில் நிறைய பேர் எம்ஜிஆருக்கு பேர் எம்ஜிஆர் கூட சொல்லுவாங்க அவங்கெல்லாம் அரசியலுக்கு வராமல் சினிமாவில் இருந்துன்னா இன்னொரு 10 வருஷம் கூட இருந்திருப்பாங்க. ஏன்னா சினிமாவை விட அரசியல் இது இல்லையா? சினிமாவில் மன அழுத்தம். ஏன்னா கூட இருந்தவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ டக்குன்னு இடம் மாறிடுறாங்க, காட்சிகள் மாறுது, பொருள் எல்லாமே மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வேதனை தானே. அதில் அவர் இன்னும் சினிமாவில் இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் ராஜாங்கமாக இருந்திருந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணும். மணிவண்ணன்கிட்ட சுந்தர்சி பணியாற்றிய காலத்துலேருந்து அவரை உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்ல பழக்கம். புது மனிதன் ஒரு படம் அவர் வந்து 2வது படம் நினைக்கிறேன். வாழ்க்கை சக்கரம் முடிஞ்சு 2வது படம் நினைக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து புது மனிதன் ஷூட்டிங் போவேன். சத்யராஜனுக்கு அப்பயே க்ளோஸ் ஆகிட்டு வேலை கிடச்சிச்சு நடிக்கிறேன். அப்போ இல்லாதனால அப்போ புது மனிதன் ஷூட்டிங் வாங்கன்னு சொல்லும்போது கூப்பிட்டு போகும்போது அறிமுகம். அப்போ தான் சுந்தர்சி என்னை வந்து வீட்டில் விடுறதுக்காக அவங்க வேறு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. என் வீடு பாண்டிச்சேரி தான். என்னை வீட்டில் விட்டு போகிறதுக்காக அவங்க காரில் வருவாங்க. அதுலேருந்து அப்படியே பழக்கமாகி அந்த பழக்கம் என்னை வரைக்கும் அப்படியே நீடிக்கும். எங்கே பார்த்தாலும் சௌந்தர்யா வாங்க அப்படின்னு அந்த ஒரு அதே மரியாதை அதே அன்பு சுந்தர்சிக்கிட்ட. சுந்தர்சியுடைய படத்துலையும் பல படங்களும் இங்கே நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். ரொம்ப ஜாலியான ஆளுங்க. அதாவது எப்படின்னா ஒரு எக்ஸ்கர்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஷூட்டிங் பண்ண ஃபீலே வராது. ஏன்னா கார்ட்ஸ் ஆடின்னு ஜாலியாக திடீர்னு அந்த கார்ட்ஸ் கொடுத்து ஷார்ட் ரீடிங் அவர்கிட்ட சொல்லுவாங்க டைரக்டர். ஆனால் அவர் இந்த சவுந்தர் நீங்கள் ஆடுன்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக போவார். ஸோ ஒரு 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 அதாவது இப்படி ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ஒரு ப்ரெஷர் கிடையாது. டைரக்ஷனுங்கிறது வந்து அதுதான் சொன்னேன், எது வேணும் எது வேணாம் கரெக்டாக தெரிஞ்சால் ஒரு நல்ல டைரக்டர் தான் என்ன பொறுத்து. அது கரெக்டாக தெரியும் அவர். கோவை சார்லாம் சொன்னாங்க அந்த அரண்மனை படத்தில் நடித்தப்போ ஏதோ எடுக்கிறாரு தான் நினச்சேன். ஆனால் படமாக பார்க்கும்போது தெரிஞ்சது இப்போ என்னென்னமோ எடுத்துக்காருப்பா அவர் அப்படின்ச்சு. அது ஏன்னா அது மணிவண்ணன் சார்ட்டு கற்றுக்கிறது. மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே படமாக பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ஷனில் வந்து எங்கேயுமே சொல்ல போக மாட்டாங்க. டெக்னிக்கலி குவாலிஃபைடாக இருப்பாங்க. நான் அதுதான் அவருக்கு அது இன்னொரு வேந்த விஷயம். நம்ம சொல்லி மணிவண்ணன் சார்கிட்ட சில டைரக்டர்லாம் யோசிப்பாங்கல்ல அடுத்த ஷார்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சின்ன யோசிச்சுட்டு பார்த்ததே இல்லைங்க. அதுவும் டைரெக்ஷன் சைடும் ஃப்ளோவாக இருக்கும். ஃப்ளோ அது எங்கன்னா அவருக்கு தெரில. அந்த மாதிரி சுந்தர்சி பயங்கர அதாவது அதுதான் சார் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடலாம்னு சொல்லுவாங்க. இளையராஜா மியூசிக் மாதிரி நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் வந்து அது டியூன் வருமா வராதா என்ன அது அப்படி போட்டு நீங்கள் சுச்சுவேஷன் சொன்ன உடனே என்ன சுச்சுவேஷன் அது அப்படியா இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கேன் அது சொன்ன உடனே. ஆனால் ஒரிஜினல் என்ன இருக்க வாசு மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் பீரிட்டு வருது இல்லை. இப்போ மணிவண்ணன் சார்ட்ட அது பீரிட்டு வருது இல்லை, ஒரு பாரதிராஜ் சார்ட்ட வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களே பாருங்களேன். இப்போ எவ்வளோ பேர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுனா எல்லாத்தையும் படிப்பேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே போய் சித்ரா லட்சுமணன் சார் நிறைய பேர் பேச விட்டு அந்த கேள்வி மட்டும் தான் அப்புறம் பேச விட்டு அவர் நிறைய கேட்டுட்ருப்பார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூ எடுக்க வந்து அவரை பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதுதான் எதுவுமே ஈஸியாக பண்ணிங்கன்னா அதில் மாஸ்டர் ஆகிடலாங்க. என்ன பண்ணுறது அது சுந்தர்சி ஆகட்டும் எல்லா ஜெயிச்சவங்களுக்கும் அது பொருந்தும். இன்றைக்கு முக்கியமான நகைச்சுவை நடிகராக இருக்கின்ற யோகி பாபுவோடவும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. யானைன்னு ஒரு படத்தில் நடித்தேன். பட் யோகி பாபு வந்து ரொம்ப நல்ல டைம். அதாவது நடிகர் என்பதை தாண்டி அதான் சார் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பல பேரை மிமிக்ரி பண்ணியிருக்கீங்க. இதில் யார் பெஸ்ட்டு, யாரை பற்றி ரொம்ப அழகாக பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ புஜேரா போயிருந்தேன் துபாய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அது திடீர்னு சில வாய்ஸ் மாட்டிக்கு சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக சிவகார்த்திகிட்ட தான் அடித்தேன் ரஜினிகாந்த் வாய்ஸ். ரஜினி சார் வந்து எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னா யாருடைய குரலையாவது அவங்க முன்னாலேயே நீங்கள் மிமிக்ரி பண்ணியிருக்கீங்களா? அந்த ஆர்டிஸ்ட்டை பண்ணதில்லை. சத்யராஜ் சாருக்கு பிடிக்கும் ரொம்ப. ஒரு படத்தில் வந்து அஜித் வாய்ஸ் தேவைப்படும். சின்ன தம்பியில் எங்கள் டேரக்டர் பண்ணார். சின்ன தம்பியில் வந்து ஒரு ரேடியோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.